சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக் கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலன் என்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. வணக்கம்மா. வணக்கம். என்னம்மா பேரு? என் பேர் விஜயசாந்தி. விஜய் சாந்தி. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? நான் புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரொட்டி தாலுகா காட்டினாவிலேருந்து செட்டிக்காட்டிலேருந்து வரேன். செட்டிக்காடு ஊர். சரி, என்னம்மா பிரச்சனை? நான் ஒரு பையனை லவ் பண்ணேன். அது வந்து 3 வருஷமாக நான் தெரியும் அந்த பையனை. இவரை நீங்க எங்க சந்திச்சீங்க, எப்படி சந்திச்சீங்க? இப்போ வந்து நாங்கள் வந்து 8 மாதத்துக்கு வந்து கல்லறுக்க வருவோம். விவசாய வேலை தொழில் தான் எங்களுக்கு. அங்கே இதை வந்து புதுக்கோட்டை மாவட்டத்துலேருந்து தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு நாங்கள் வருவோம். திருக்காட்டுப்பள்ளில தான் நாங்கள் கல்லறுத்தோம். அப்போயும் 3 வருஷமாக அந்த பையனை தெரியும். லவ் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. இப்போ வந்து 8வது மாதம் நான் ப்ரெக்னென்ட் ஆனது அப்பா அம்மா யாருக்குமே தெரியாது. நான் அப்பா அம்மாட்ட சொல்ல வேணான்னு அந்த பையன் சொன்னாப்புல. எங்க சந்திச்சீங்க அந்த பையனை? வேலைக்கு வருவாங்க. அவரும் வேலைக்கு வரும், அந்த பையனும் அந்த வேலைக்கு வருவாரா? அங்கதான் நீங்க சந்திச்சீங்க. ம். எல்லாருமே சேர்ந்து தான் வேலைக்கு போவீங்களா? வீட்ல இருந்து வீட்டில் எல்லாருமே சேர்ந்து தான் போவீங்க. சரி, அப்போ இந்த பையனை சந்திச்சீங்க, எப்படி காதல் வந்துச்சு? அவர் உங்களை காதலிச்சாரா இல்ல முதல்ல நீங்க அவரை காதலிச்சீங்க? அவங்க தான் ஃபர்ஸ்ட் லவ் பண்ணாங்க. அவர் தான் ஃபர்ஸ்ட் லவ் பண்ணாரு. எவ்வளவு நாளுக்கு அப்புறம் சொன்னாரு நான் உங்களை லவ் பண்றேன்னு சொல்லி? ஒரு 2 மாதத்துக்கு அப்புறம் சொன்னார். 2 மாசம். அவர் யாரு என்ன? அவர் வீட்டுல யார் யார் இருக்காங்க? அவங்க வீட்டில் அப்பா அம்மா. அப்பா அப்போ தான் இறந்துட்டாங்க. அவங்க அக்கா, அண்ணே, அவங்க மாமா இவங்களாம் இருக்காங்க. சரி, அப்ப நீங்க 2 பேரும் ஒருத்தர் லவ் பண்ணீங்க. கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாரா? பண்ணிக்கிறேன்னு தான் சொன்னாங்க. கல்யாணம் ஆகிறதுக்கு முந்தைய ஏம்மா இந்த தப்பு செஞ்சீங்க? அது தப்பு தான் மேம். எந்த பொண்ணு இருந்தாலும் அந்த தப்பு ஏம்மா? உங்களுக்கு செய்ய தெரியும்ல, இப்போ ரொம்ப தெளிவா சொல்றீங்க நான் செஞ்சது தப்பு தான், நான் இதை செஞ்சிருக்க கூடாதுன்னு சொல்லி. எதுக்காக செஞ்சீங்க? உங்களுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணியிருக்குன்னு சொன்னாங்க மேம். யாருக்கு? அந்த பையனுக்கு. என்ன ஆப்ரேஷன்? அது வந்து இந்த ஆப்ரேஷன் பண்ணாங்க அப்படின்னு யார் உங்ககிட்ட சொன்னது? அந்த பையன் தான் சொன்னாங்க. ஆப்ரேஷன் பண்ணது எல்லாமே எனக்கு தெரியும். அந்த பையனை வந்து தஞ்சாவூரில் தான் ஆப்ரேஷன் பண்ணாங்க. அதனால வந்து இதெல்லாம் நீங்க சந்திச்ச பிறகுதான் இதெல்லாம் நடந்திருக்கு? இதெல்லாம் நடந்திருக்குமா? சரி. அவங்க சொன்னாங்க மாதிரி இது மாதிரி ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு, அதனால இப்போ டேப்லெட்லாம் சாப்பிட்னா அது எப்படி சாப்பிட்றதுன்னு தெரியலை அப்படின்னு கேட்டாங்க. அது மாதிரி திருப்பி போய் நீங்கள் ஆஸ்பத்திரியில் போய் காமிங்க அப்படின்னு சொன்னேன் மேம். அவங்க காமிச்சு இப்போ வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவர் மேல உங்களுக்கு இவ்வளோ நம்பிக்கை, அவர் உங்களை கண்டிப்பா கல்யாணம் பண்ணிப்பாருன்னு ஒரு நம்பிக்கையில இப்படி ஒரு தவறு நீங்க செஞ்சிருக்கீங்க. ஆமாங்க. அது எவ்வளோ பெரிய தப்புன்னு உங்களுக்கு இப்போ புரியுதா? இப்போதான் அப்பா அம்மா எல்லாத்தையுமே இழந்துட்டு இப்போதான் மேம் தெரியுது. கண்டிப்பாம்மா. கல்யாணம் பண்ணிக்காம ஒரு பொண்ணு இப்படி பிரெக்னென்ட் ஆகுதா, ஒரு அம்மா அப்பா எவ்வளோ பெரிய கஷ்டம். எங்கள் அப்பா அதுதான்
எங்க அப்பா பார்த்துட்டு அழுவுறாரு, என்னம்மா இப்படி பண்ணிட்டேன்னு. அப்பா அம்மா அதுதான் நான் சொல்றேன். இப்ப நம்ம பார்த்தோம்னா ஜனங்கள்ல இப்போ 2 பேர் லவ் பண்றாங்க, ஆசை, இது மாதிரி ரொம்ப ஸ்வீட் வேர்ட்ஸ், ரொம்ப இனிமையான வார்த்தைகள் எல்லாம் பேசி இது மாதிரி பொங்கல் எல்லாம் எப்படி ட்ராப் ஆறாங்கன்னு பாருங்க. பட் நான் என்ன சொல்றேன்னா, நீங்க கொஞ்சமாவது கல்யாணம் ஆன பிறகுதான் இது எல்லாம்னா நீங்க ஒரு டிசிஷன் எடுத்துருக்கணும், இல்லை நீங்க ஒரு முடிவு எடுத்துருக்கணும். நீங்க ஏம்மா விட்டு கொடுத்தீங்க? இப்போ நீங்க சொல்றீங்களே உங்க அப்பா சொல்றாரு, உங்க அம்மா சொல்றாங்க, இதெல்லாம் ஏம்மா நீங்க ஒரு தடவை கூட நினைக்கல? நான் இப்படி செஞ்சேன்னா என் ஃபேமிலிக்கு எவ்வளோ பெரியது அவமானம் அவங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா நான் ஒரு பெரிய தப்பு செய்ய போறேன். இவ்வளோ எல்லாம் நீங்க பேசுறீங்களேம்மா, ஏம்மா காதலிக்கும் போது இது எல்லாமே மறந்துடுறீங்க? சரி, அதுக்கப்புறம் நீங்க பிரெக்னென்ட் ஆன உடனே அவர்கிட்ட போய் சொன்னீங்க. அவர் என்ன சொன்னார் அதுக்கு? இருந்தா இருக்கட்டும், பிள்ளை பார்த்துக்கோன்னு சொன்னாங்க மேம். அப்புறம் ஒரு 5 மாசத்துல அது எப்படிம்மா கல்யாணம் பண்ணிக்காம எப்படிம்மா இருந்தா இருக்கட்டும்னு சொன்னாரு? அவங்க அம்மா முடியாம இருக்காங்க, கொஞ்ச நாள் பார்த்துக்கோ, நான் பார்த்துட்டு வந்து கொஞ்சம் கூட்டிட்டு போறேன். இதெல்லாம் மறைக்க முடிய விஷயமாம்மா? மறைக்க முடியாது மேம். ஆனா இந்த விஷயத்த உங்க வீட்டுல எப்படிங்கம்மா மறைச்சிங்க? அம்மா அப்பாட்ட மறைச்சது பெரிய தப்பு மேம். எவ்வளவு மாசம் மறைச்சிங்க? தலை குளிச்சது மாதிரி அவங்கள்ட்ட நடிச்சிட்டேன் மேம். நடிச்சுட்டே இருந்தீங்களா? சரி, நீங்க போய் உங்க அம்மா அப்பா கிட்ட அதை சொன்னீங்களே, அப்ப அவங்க என்ன சொன்னாங்க? அவங்களுக்கு அம்மாவுக்கு தெரிய தெரிய ஆரம்பிச்சிருச்சு. வந்துச்சு. 8ஆவது மாசம் போன மாசம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. 8வது மாசம் தான் தெரிய ஆரம்பிச்சிருச்சா? ஆமா மேம். எப்படிம்மா? அம்மா கொஞ்ச நாள் வந்து எங்களோட இல்லை. ஏன் எங்க போயிட்டாங்க? அம்மாச்சிக்கு முடியலை, சீரியஸாக இருந்துச்சு. அங்கே வீட்டுக்கு வந்தால் ஜாமான் தான் வாங்கி கொண்டாந்து கொடுப்பாங்க. அதனால அம்மாச்சிக்கிட்டையும் சொல்ல, சரி, அம்மாட்டையும் உங்க சொல்ல. வீட்டுல தங்கச்சி இருந்த பாப்பா இருக்கான்னு சொன்னீங்க, அப்பா இருந்தாங்க, அக்கா இருக்காங்க, யாருக்குமே தெரிய வரலையா? யார்கிட்டையுமே நான் சொல்லலை மேம். அட்லீஸ்ட் இந்த விஷயத்த உங்க அக்கா கிட்ட நீங்க சொல்லியிருக்கலாம்ல. அப்ப அவங்க அட்வைஸ் பண்ணிருப்பாங்கல்ல, வேணாம்மா இந்த குழந்தை வேணாம், தவறு நடந்து போச்சு, ஆனா இனிமே இந்த குழந்தைய சுமக்க வேண்டாம், ஏதாவது அவங்க சொல்லியிருப்பாங்கல்ல, ஒரு அட்வைஸ் கொடுத்துருப்பாங்க, இல்ல அடுத்த நடவடிக்கை என்ன செய்யலாம், இல்லாட்டி அந்த பையனை பார்த்து பேசி கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல. ஜாதி பிரச்சனை வரும்னு மேம் சொல்லலை நான். ஆமா, லவ் பண்ணும்போது ஜாதி பிரச்சனை வரும்னு உங்களுக்கு தெரியாதாம்மா? அது நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணல, ஜாதியை நாங்கள் பார்த்து லவ் பண்ணல மேம். அவங்க வீட்டில் உள்ளவங்க பேரண்ட்ஸுங்க என்ன பண்ண, ஜாதி பிரச்சனை இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி பிள்ளைய கலைக்க சொல்லிடுவாங்க மேம். அதனால தான் பயந்துக்கிட்டு சொல்லவே இல்லை. அவங்க வீட்டு அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சு மேம். அம்மாவுக்கு தெரிஞ்சு, யார் அந்த பையன் அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு? எங்கள் அம்மாவுக்கு. உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு. சரி, அதுக்கப்புறம் தெரிஞ்சு அம்மா அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யார? உங்களையா? என்னைய அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வயிற்றுலலாம் அடிப்படவும் நான் கோவத்தில் கிளம்பி வந்துட்டேன். இனிமேல் என் வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. கோவத்தில் கிளம்பி வந்துட்டேன். எங்கள் சித்தி வீட்டில் வந்து இது மாதிரி சொன்னேன், இது மாதிரி ஆயிடுச்சு, வந்து நீங்கள் நைட்டு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காங்க அந்த பையன் அப்படின்னு சொன்னாங்க. சரிம்மா அப்படின்னு எங்கள் சித்தி ஆதரவு கொடுத்து வச்சுருந்தாங்க கொத்தகத்தில். அப்போ அம்மாவுக்கு அந்த பையனை யாருன்னே தெரியாது. இப்போ நான் லவ் பண்ணுற பையன் யாருன்னே தெரியாது. அப்பயே அம்மா வந்து ஓனருக்கு ஃபோன் பண்ணாங்க. நாங்கள் வேலை செஞ்ச ஓனருக்கு ஃபோன் பண்ணி அவங்க வந்து கேட்டாங்க, யாரும்மா என்னம்மான்னு. ஒரு 4 மணி இருக்கும். அதுக்கப்புறம் தான் சொன்னேன், இது மாதிரி மதியழகன் அப்படின்னு சொன்னேன். சரி, பிரச்சனை வேண்டாம், நான் கூட்டிகிட்டு போகிறேன், கூட்டிகிட்டு போய் அந்த பையனோட சேர்த்து வைக்கிறேன்னு. யார்? ஓனர் சொன்னாரா? ஓனர் சொன்னார். வச்சுட்டு போவேலே ஃபோன் பண்ணாங்க அந்த பையனுக்கு. ஃபோன் பண்ணி எங்கேப்பா இருக்கு அப்படின்னு கேட்டதுக்கு, நான் அரியலூருக்கு கண்டக்டர் வேலையாக போயிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. இது மாதிரி அந்த பொண்ணு இது சொல்லிவிட்டு இங்கே வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க ஓனர். அதுக்கப்புறமா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் கூட்டிகிட்டு போய் வச்சுருங்க, நான் வந்து கூட்டிகிட்டு போய் மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரா? அப்படின்னு தான் ஃபோன்ல சொன்னார். ஃபோனில் சொன்னாங்க. ஒரு நம்பிக்கையோட தான் நம்ம ஒரு பொண்ணை வீட்டை விட்டு வேலைக்கு அனுப்புகிறோம். அங்கே போய் நீங்கள் இப்படி செஞ்சுட்டு வீட்டுக்கு மறுபடியும் வந்தான்னா அம்மா அப்பா நிலைமை என்ன இருக்கும்? அம்மா அப்பா பாசமே இப்போதான் ஒத்த நிற்கல தெரியுது எனக்கு. யார் ஆதரவுமே இல்லாமல் நிற்கிறவன். அங்கிட்டும் போக முடியாம அங்கிட்டும் போக முடியாம நிற்கிறேன். தப்பு செஞ்சுட்டேன். அந்த தப்பு நீ
உணர்ந்துட்டேன். அழாதேம்மா, அழாதேம்மா. சரி, அழாதே. இது பாரு, நாங்க இருக்கோம். சொல்வதெல்லாம் உண்மை நேர்கள் உங்க கூட இருக்காங்க. நாங்க உனக்காக என்ன செய்யணும்? சொல்லு விஜயசாந்தி. என்ன அந்த பையனோடய சேர்த்து வைங்க மேம். அந்த பையன் கூட சேர்த்து வைக்கணும். சேர்த்து வைங்க. அவன் கூட தான் நீங்க வாழணும்னு ஆசைப்படுறீங்களா? ஆசைப்படுறேன் மேம். சரி, அந்த பையனை நீங்க சந்திச்சீங்க. ஆனா அந்த பையன் அவங்க கூட வாழணும்னா அவருக்கு ஆசை இல்லையேம்மா. என் பொண்ணைக்கு நல்ல வாழ்ந்துதான் மேம். அவர் கூட தான் நீங்க வாழணும். வாழ்ந்துதான். ஒரு நிமிஷமா. ஹலோ, ஹலோ, யாரு? சுந்தரா? ஆமா, நீங்க யாரு? வணக்கம், நான் ஜி தமிழ் சொல்வதெல்லாம் உண்மையில இருந்து சுதா சந்திரன் பேசுறேன். சொல்லுங்க, என்ன? நீங்க மதியோட ஃப்ரெண்டா சுந்தர்? இல்ல, ஃப்ரெண்ட் இல்ல, அவங்க வீட்டுக்கு பக்கத்து வீடு எல்லாம் ஒண்ணா இருப்போம். அப்படியா? சரி, மதி அழகன் ஒரு பொண்ணை லவ் பண்ண விஷயம் உங்களுக்கு தெரியுமா? இல்ல, அதெல்லாம் எங்களுக்கு எதுவும் தெரியாது மேடம். உங்களுக்கு தெரியாதா? நீங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸா? ஃப்ரெண்டுனா எல்லாம் ஒண்ணா வேலைக்கு போவேன், பக்கத்து வீடு. மதி அழகன் வீட்டுல யாருக்கிட்டயாவது எங்களால பேச முடியுமா? இல்ல, நான் இப்ப வெளியில வேலைக்கு போயிருக்கேன். அவங்கள்ட்ட நாங்க பேசுறது இல்ல, அந்த பிரச்சனை இல்ல. சரி, வேற போன் நம்பர் இருக்கா? மதி அழகனோட வேற ஏதாவது நம்பர் உங்ககிட்ட இருக்கா? இல்ல, அவங்க வீட்டுல வேற யார்ட்டையும் மொபைல் நம்பர் இல்ல மேடம். யாருக்கிட்டயுமே மொபைல் நம்பர் இல்லையா? இல்ல, அவங்க மதிய அழகன் மட்டும் தான் இருக்கு, வேற யார்ட்டையும் அவங்க வீட்டுல இல்ல. சரி, கடைசியா மதி அழகனை எப்ப பாத்தீங்க? நான் பார்த்து ஒரு 1.5 வாரம் இருக்கு மேடம். 2 வாரம். 1.5 மாசமா? 1.5 வாரம். 1.5 வாரம். சரி, அவர் என்ன செஞ்சிட்டு இருக்காரு இப்ப மதி அழகன்? தெரியல, அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியல மேடம். சரி, 1.5 வாரம் முந்திதானே நீங்க சந்திச்சீங்க. அவர் போன் நம்பர் கொஞ்சம் கொடுக்க முடியுமா? போன் நம்பர் பழைய நம்பர் வேணும்னா வாங்கிக்கோங்க. சரி, சொல்லுங்க. 87 87 600 600 43 43 83 83 5. ஏமா, ஒரே ஒரு நிமிஷம் சுந்தர். விஜயசாந்தி, சுந்தர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? சுந்தர் சொல்லுங்க. என்னை யாருன்னே தெரியாதா உனக்கு? யாரா? என்னை தெரியுமா தெரியாதா? உங்களை நான் தெரியாதுன்னு இப்ப சொல்லவே இல்லை நான் அவங்கள்ட்ட. என்னப்பா இப்பதான் சுந்தர் 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 இவங்க 2 பேரும் லவ் பண்ணாங்களா இல்லையானா உங்ககிட்ட ரொம்ப தெளிவா கேட்டேன். நீங்க என்ன சொன்னீங்க? லவ் பண்ண விஷயத்தை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொன்னீங்க. இந்த மேட்டரை பத்தி தான் எனக்கு தெரியாது, அவங்களுக்கு தெரியாது நான் சொல்லல மேடம். ஏங்க, இந்த மேட்ரு இவங்க 2 பேர் தானேங்க. விஜயசாந்தி தெரியும்னா லவ் மேட்டர் கண்டிப்பா தெரியணுமே. இல்ல, நாங்க 2 வருஷமா வேலை செய்யறோம், அதனால எங்களுக்கு ஒரு நிமிஷம் சுந்தர். விஜயசாந்தி உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்படுறாங்க. உங்க சித்தப்பா பால் டாயில் குடிச்சது உண்மையா இல்லையா? உண்மைதான். ஏனால பால் டாயில் குடிச்சாரு? அது எங்களுக்கு தெரியாது. எப்படி தெரியாதுன்னு சொன்ன? சதீஷ், நீ எதுக்கு போன் பண்ணீங்க? என்ன எதுக்கு நேர்ல வந்து பாத்தீங்க? புரியல. சதீஷும் நீயும் எதுக்கு மனமோட்டுக்கு வந்தீங்க சித்ராம்மா வீட்டுல நான் இருக்குந்தப்ப? நாங்க அங்கிட்டு மாடு மேய்க்க வந்தோம், மாடு இதாயிடுச்சு, அதனால பார்க்க வந்தோம். நீங்க இருக்கீங்கன்னு சொன்னாங்க, இப்படி மேட்டரை சொன்னாங்க இந்த இது மாதிரின்னு. அதுக்காக நாங்க வந்தோம் அங்க. அப்புறம் இந்த இதுல தஞ்சாவூர்ல இருந்து ஆஸ்பத்திரியில மெடிக்கல்ல இருக்கையில எனக்கு போன் பண்ணது யாரு? உன் நம்பர்ல இருந்து தானே சித்ராம்மாவுக்கு போன் பண்ணீங்க? ஆமா, நான் இல்லைன்னு சொல்லையே. அவங்க இது மாதிரி மேட்டர் சொல்லிட்டாங்க. போன் செல்ல கொடுத்து நான் கீழே டீ வாங்க போயிருந்தேன், அதுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க, எனக்கு தெரியாது. ஆனா சரி, சதீஷ் வந்து என்னை பார்த்தப்ப நீ தானே வந்த? ஆமா, இல்லைன்னு சொல்லு. உங்க சித்தப்பா இப்ப எங்க இருக்காங்க? நிஜமே எனக்கு தெரியாது. 1.5 வாரம் ஆயிடுச்சு. அவங்க மருந்து குடிச்சிருக்காங்க. அது வெளில வந்ததுதான் தெரியும். அதுக்கப்புறம் எனக்கு எங்க போனாருன்னு தெரியாது. இது பாருங்க சுந்தர், சொல்லுங்க. நடந்தது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். இந்த மேட்டரை நாங்க அப்படியே விட போறது இல்ல. நீங்க மதி அழகனை எங்க வேணா நீங்க ஒளிச்சு வைக்கலாம். ஆனா எங்க டீம், எங்க ரிப்போர்ட்டர்ஸ் அங்க வர போறாங்க. இந்த பொண்ணுக்கு நியாயம் தேவை. அதுக்கு நாங்க போராட போறோம். அதனால நாங்க அந்த உங்க ஊருக்கு வருவோம். அது மட்டும் அந்த மதி அழகன் கிட்ட சொல்லி வைங்க. காதலிக்கிறது, அதுக்கப்புறம் இந்த பொண்ணு அப்படியே விட்டுடுறது. அந்த பொண்ணு பாவம் அம்மா அப்பா விட்டு மதிய தேடி அவ ஊரா அலைஞ்சிட்டு இருக்கா. இன்னைக்கு அவ 8 மாசம் கர்ப்பிணி. அந்த பொண்ணு நியாயம் தேடி இங்க வந்திருக்கு. அதுக்கு கண்டிப்பா நாங்க போராடுவோம். அது மட்டும் மதி அழகன் கிட்ட சொல்லி வைங்க. நீங்க போராடுங்க, வீட்டுக்கு வேணாலும் வாங்க, நான் வேணாலும் வீட்டிலேயே கொண்டு போய் காட்டுறேன் உங்களுக்கு. கண்டிப்பா வருவாங்க. அது மட்டும் நீங்க சொல்லி வைங்க. 1.5 வாரம் முந்திதான் நீங்க சந்திச்சிருக்கீங்க. கண்டிப்பா நீங்க இன்னைக்கு அதை பத்தி, இந்த விஷயத்தை பத்தி நீங்க மதி அழகன் கிட்ட சொல்லுவீங்க. இது எங்களுக்கு நல்லாவே தெரியும்.
சரிங்க சரி சுந்தர், ரொம்ப நன்றி. சரிங்க. சித்தப்பான்னு சொல்றீங்களே, இவர் ஃப்ரெண்டு சுந்தர் ஃப்ரெண்டா இல்ல அவங்க சித்தப்பா மயம் வேணும். உங்க ஆசை என்ன இப்போ? மறுபடியும் உங்க வீட்டுக்கு போகணுமா? எங்க அம்மா அப்பா வீட்டுக்கு கிட்ட போகணுமா வேணாமா? வேண்டாம் மேம். இந்த பையனோட சரி, இந்த முடிவு எப்படி எடுத்தீங்கம்மா? இந்த முடிவு இப்போ என் பிள்ளைய வந்து 5 மாசத்துல வந்து 5 லட்ச ரூபா கொடுத்து கழிச்சிட்டு வீட்டுக்கு போக சொன்னாங்க மேம். யாருக்கு ஆஃபர் பண்ணாங்க? எங்க ஓனர் தான் மேம் பேசினாங்க. ஓனர். ஹலோ, சொல்லுங்க மேடம். யாரு? ரமேஷா? ரமேஷ். வணக்கம் சார், நான் ஜி தமிழ் சொல்வதெல்லாம் உண்மையில இருந்து சுதா சந்திரன் பேசுறேன். சொல்லுங்க. குளிச்சுட்டு வந்தேன், வீட்டில் குளிச்சேன். சரி சார், சரி சார். விஜய் சாந்தின்னு ஒரு பொண்ணு உங்களுக்கு தெரியுமா சார்? ஆமாம் மேடம், கல்ல இருக்காங்க வந்து ஒரு 3 வருஷம் இருக்காங்க. ஆமா ஆமா, என்னாச்சு சார்? என்ன நடந்துச்சு? இன்னைக்கு அந்த பொண்ணு நியாயம் தேடி இங்க வந்திருக்கா. அந்த பொண்ணு 8 மாசம் கர்ப்பிணி. அது தெரியும் மேடம், நமக்கு வந்து நான் தான் செஞ்சேன். அது 2 பேருமே சத்தியம் பண்ணிக்கிட்டாங்களாம். என்ன சத்தியம் பண்ணிருக்காங்களா? நீ யாரும் சொல்லக்கூடாது, நான் யாரும் சொல்லக்கூடாது. என்ன சொல்லக்கூடாது? இது போல அந்த மேட்டரை பத்தி. ஏன் சார் ரமேஷ் சார், இந்த விஷயத்தை சொல்லுங்க. யாரால எப்படி சார் மறைக்க முடியும்? அதுங்க 2 பேரும் ஒன்னா மேடம் கேட்க முடியுதா? எனக்கு நான் வந்து ஓனரு. இல்ல சார், இந்த பொண்ணு அவ அப்பா அம்மா வீடு விட்டு உங்ககிட்ட தான் வந்தாங்க. தெரிஞ்சு எல்லாமே தெரியும் மேடம். சரி, அதுக்கப்புறம் நீங்களும் நிறைய போராடினீங்க அந்த பொண்ணுக்காக. போறான்னா அப்புறம் எதுக்காக அவங்க 5 லட்சம் குடுக்குறாங்க இந்த குழந்தைய கழிச்சிடுன்னு நீங்க தானே சொன்னீங்க அந்த பொண்ணு கிட்ட? பொண்ணு இல்லையா? ஆமா, அவங்க பேசிருக்காங்க போல வந்து பணம் தரேன்னு. ஒரு நிமிஷம் சார். விஜய் சாந்தி இங்க தான் இருக்கா. விஜய் சாந்தி கொஞ்சம் பேசுமா? அண்ணா, என்னதா? அவங்க 5 லட்ச ரூபா கொடுத்தது கிருஷ்ணன் உங்கள்கிட்ட சொன்னாங்களா? சொன்னாப்பதான். 5 லட்சம் இல்ல, ஒரு 2 லட்சம் 3 லட்சம் கொடுப்போமா கேட்டாலு. அதெல்லாம் வந்து அந்த பிள்ளை வாங்காது, காசு காசப்படாது அந்த பிள்ளை வந்து. அதனால அந்த பிள்ளை எத்தனை லட்சம் பார்த்து நம்மள்ட்ட வந்து அப்படின்னு நான் கட்டாயிட்டேன். இது பிரச்சனைங்க, இந்த பொம்பளை பார்த்து நான் போலப்பா, நீ ஆச்சு நானாச்சும் பேசினா விட்டேன் நானு. சரி, எங்க ஆத்துல இருக்கலாம், எங்க இருக்க? காலைல போயிடுச்சு எடுக்கலாம். காலைல போனேன். நான் தான் டெலிவரி என்ன அப்புறம்? இல்ல இங்க இருக்கிறது சொல்ல வேணாம்னு சொன்னாங்க. ரமேஷ் அண்ணே, பொண்ணு இப்ப இங்க வந்திருக்கு. மதிய இருக்கிற இடம் உங்களுக்கு தெரியாதா? மதிய அழகன் எங்க இருக்காரு சார்? வெள்ளாம தான் பாரு. அவங்கள விட்டு என்ன பண்ண சொல்றாருமா? அவங்க யாருமே அவங்க வந்து எல்லாமே ஒன்னாவா இருக்காங்க. அவங்கள விட்டு ஏதாச்சும் அவங்க அக்காவையோ அவங்க அண்ணனை தூக்கணாதான் அவன் வருவான் வந்து. அவன் நான் நியூஸ் எதாவது பாத்துதான். ரமேஷ் சார் சொல்லுங்க. மதிய அழகன் இப்ப அந்த ஊர்ல தானே இருக்காரு? அங்க இல்ல மேடம். இப்ப எங்க போயிருக்காரு? அப்போ அவன் எட்டிருக்கான் மேடம், ஏதோ அவங்க சொந்த ஊர்ல எட்டிருக்கான் மேடம். தெரிய முடியாது, யாரும் சொல்ல மாட்டாங்க மேடம். சோ அவர் எங்க இருக்காருன்னு யாருக்குமே தெரியல. அவங்க வந்து என்ன பண்றீங்க நீங்க வந்து, அவங்க வீட்டுல அவங்க அண்ணன் இருக்காங்க, அவங்க மாமா இருக்காங்க. சரி, 2 பேரும் தூக்கிட்டு போனாதான் மதிய அழகன் வேற நம்மளால ஏத்த முடியும்னு நீங்க சொல்ல வரீங்களா? அது ரொம்ப தப்பான விஷயம் சார். அவங்க அண்ணன் நம்பர் கொஞ்சம் குடுக்குறீங்களா? நான் திருச்சியில இருக்கு மேடம், வண்டி வேலை ஆயிட்டு இருக்கு, எஸ்டி ஆயிட்டு இருக்கு வேலை. சரி, 2 லாரி வேலை ஆயிட்டு இருக்கு திருச்சியில. சார் ரமேஷ் சார், எங்க சொல்வதெல்லாம் உண்மை டீம் அங்க வர போறாங்க. உங்களால எந்த உதவி செய்ய முடியுமோ ப்ளீஸ் அவங்கள கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. ஏன்னா இந்த பொண்ணு இங்க எங்க கிட்ட நியாயம் தேடி வந்திருக்கு. கண்டிப்பா வாழ்ந்தேன்னா அந்த பையன் கூட தான் நான் வாழ்வேன்னு சொல்றேன். நம்ம கடமை என்னன்னா இவங்க 2 பேரும் நம்ம சேர்த்து வைக்கணும். நான் செஞ்சேன் மேடம். சரி ரமேஷ் சார், சோ எங்க டீமை நீங்க நல்லா சப்போர்ட் பண்ணுவீங்களா? நான் வந்து ஏதாவது மறைமுகமா செய்ய முடியும் மேடம், நேரடியா செய்ய முடியாது மேடம். சரி ரமேஷ் சார், கண்டிப்பா நான் செய்வேன். ஊர்ல வந்து ஒரே பிரச்சனையா இருக்கலாம். சரி, அதனாலதான் மேடம் அந்த பொண்ணுக்கு தெரியும், விஜய் சாந்தி கேள்வி பத்தி. சரி, கண்டிப்பா. சோ எங்க டீம் வந்து உங்களை மீட் பண்ண பிறகு உங்களால எப்படி எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. சரி மேடம். சரி, ரொம்ப நன்றி ரமேஷ் சார். ரொம்ப நன்றி. ஓகே மேடம். தேங்க்யூ. விஜய் சாந்தி, அம்மா அப்பா ரொம்ப மிஸ் பண்றீங்களா? வலியே தெரியுது. இப்பதான் வலியே தெரியுது இல்ல? கண்டிப்பா. எங்க அப்பாவை பார்த்தா எங்க அப்பா தான் மேம் அதிகமா பாசமா இருப்பாங்க. இப்ப புரியுதாம்மா? அம்மா அப்பா சொன்ன ஒவ்வொரு வார்த்தை எவ்வளவு உண்மைன்னு புரியுதாம்மா? புரியுது மேம். அப்பா கிட்ட பேசணும்னு ஆசையா இருக்காமா? பேசணுமா?
வேண்டாம் மேம், அவரும் ரொம்ப கஷ்டப்படுவார் மேம். பேசணும்னு ஆசையா இருக்காம்மா. அவர் உங்களோட கஷ்டப்பட சேர்ந்து என் பிள்ளையோட நான் போய் அவங்கள்ட்ட பேசிக்கிறேன் மேம். அது வரைக்கும் எங்க அப்பாவை பார்க்க விட என்னால முடியல மேம். ஹலோ 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 வணக்கம்மா. ஹலோ வணக்கம் வணக்கம். நான் ஜி தமிழ் சொல்வதெல்லாம் உண்மையில இருந்து சுதா சந்திரன் பேசுறேம்மா. சொல்லுங்க. விஜய் சாந்தி உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்படுறாம்மா, பேசுறீங்களா? என்னதே பேச போதும். அம்மா என்ன ஏன் அம்மா கிட்ட பேசணுமா? சொல்லு. விஜய் சாந்தி பேசுமா, அம்மா பேசுறாங்க. உங்களெல்லாம் பார்த்துறதுக்கு இப்போதான் எனக்கு வழியே தெரியுது. இப்பதான் வழியே தெரியுதா? எனக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன்னா நான் கேரளுக்கு ஆளாக மாட்டேனே. இப்பதான் வழி தெரியுதா உனக்கு? அம்மா தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டாமா விஜய் சாந்தி. தப்பு பண்றதோட என் குடும்பமே போயிடுச்சுமா. என் குடும்பமே போயிடுச்சு. அம்மா நீங்க சொல்றது கரெக்ட் தான்மா. உங்க உங்க வேதனை என்னதுன்னு எனக்கு புரியுதுமா. ஆனா இப்ப அந்த பொண்ணு 9 மாசம் கர்ப்பிணியா இருக்காமா. இந்த நேரத்துல அந்த பொண்ணுக்கு உங்க ஆறுதல் தேவைமா, இந்த ஆறுதலும் உங்க அன்பு தேவைமா. நொங்கி படுத்துட்டாருமா. பாத்தியாமா பாத்தியாமா, அம்மாவோட பாசத்தை பாத்தியாமா? எப்படி எல்லாம் உன்னை வளர்த்திருக்காங்க, எவ்வளவு அன்பா இருந்திருக்காங்க. கூட இருந்து பார்த்தேன். ஆனா எங்க அம்மாட்ட இந்த ஒரு தப்பு மட்டும் நான் சொல்லவே இல்லை. அம்மா அவ செஞ்ச தப்பு பெரிய தப்புதாம்மா. ஆனா இந்த நேரத்துல நீங்க அவ கூட இருந்தா அவளுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்குமா. நான் எங்க கவர்ந்து இருக்க போறேன். நான் தூக்கு கடை கையில இருக்கிறதுக்கு நல்லா இருக்கு. லைன் கட் ஆயிடுச்சுமா. அம்மா பேசியிருந்தாங்க, மறுபடியும் நம்ம ட்ரை பண்ணி மறுபடியும் பேசுவோம். என்னம்மா ஆசை? அப்பா அம்மா இருந்து செய்ய வேண்டியது மேம். அழகப்பதான். என்ன செய்ய வேண்டியது? அழகப்பதான். வளகாப்பு செய்யணும்னு ஆசையா இருக்கா? ஆசையா இருக்கும். அப்பா அம்மாவோட உங்க மூலியமா நீங்க செஞ்சு வைங்க மேம். ஹலோ ஹலோ வணக்கம்மா. சாரி லைன் கட் ஆயிடுச்சுமா. சரி அதான் கட்டாயிடுச்சுன்னு தாங்க வச்சுது. சரி அம்மா, ஒரு அந்த பொண்ணுக்கு ஒரு ஆசைமா, விஜய் சாந்திக்கு ஒரு ஆசை இருக்குமா. இருக்கு. என்ன இல்ல வளகாப்பு நம்ம செய்யணும்னு அந்த பொண்ணுக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. நான் எப்படிமா ஆளவர் இல்லாம நான் எப்படிமா வாதாப்பு செய்யறது? நான் ஏதாச்சும் செய்யறது? உங்க பொண்ணை பாக்கணும்னு உங்களுக்கு ஆசையா இல்லையாமா? பொண்ணை பாக்குறதுக்கு என்னங்க? பொண்ணை பாக்குறதுக்கு ஆசை இல்லாம இல்ல. சரிம்மா, முடிவா என்ன சொல்ல வரீங்க? வளகாப்பு எப்படிமா விட முடியும்? யாரை வச்சுமா நான் தகுதி பண்ணி வளகாப்பு விடுறதுன்னா அது என்ன அர்த்தம்? இல்ல புருஷங்கார ஏத்துக்கிட்டு போயிருந்தாரு. ஹலோ ஹலோ லைன் கட் பண்ணிட்டாங்க அவங்க அம்மா. நேர்களே நம்ம பேசி பார்த்தோம். அந்த பொண்ணுக்கு ஆசை, வளகாப்பு செய்யணும்னு அந்த பொண்ணுக்கு ரொம்ப ஆசையா இருக்கான். அவன் அம்மா அப்பா எல்லாருமே இருக்கணும்னு சொல்லி. அவங்க அம்மா சொல்ற பல விஷயங்களும் கரெக்டாக தான் இருக்கு. கல்யாணம் ஆயிருக்கணும், வளகாப்பு செய்யணும்னு அந்த அம்மாவுக்கும் ஆசையாக தான் இருக்கு. ஆனால் கணவன் கூட இருக்கணும். அந்த நிலைமையில வளகாப்பு செஞ்சா அதுக்கு ஒரு நியாயம் இருக்குன்னு அவங்க சொல்றாங்க. இந்த நிலைமையில வளகாப்பு நான் எப்படிமா செய்ய முடியும்னு ஒரு தாய் கேட்குற கேள்விக்கு பதில் இல்லை, எங்ககிட்ட பதில் இல்லை. ஆனா இந்த பொண்ணுக்காக, இந்த பொண்ணுக்கு ஒரு ஆசை. இந்த பொண்ணு வந்து எங்ககிட்ட கேட்டிருக்காங்க, எனக்கு வளகாப்பு செய்யணும், எனக்கு அந்த அந்த சடங்கு எனக்கு நடக்கணும் அப்படின்னு அந்த பொண்ணு எங்ககிட்ட வந்து கேட்டிருக்கு. அந்த ஆசையை நாங்கள் நிறைவேற்ற போகிறோம். உங்கள் குடும்பமா, ஒரு தாயா அந்த ஸ்தானத்தில் இருந்து எங்கள் டீம் ஜி தமிழ் எல்லாரும், எங்கள் ஃபுல் டீமு ஜி தமிழ் குடும்பமா செய்ய வேண்டிய சில கடமைகள் நாங்கள் உங்களுக்கு செய்ய போகிறோம், நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி. சரியாம்மா? அது மட்டும் இல்லை, எங்கள் போராட்டமும் தொடரும். அந்த ஊருக்கு போய் யார் யாரை சந்திக்கணுமோ,
அது எல்லாம் எங்கள் டீம் ரிப்போர்ட்டர்ஸ் போய் சந்திச்சு, நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி மதியழகனை சந்திச்சு கல்யாணம் பண்ணி அவர் கூட சந்தோஷமாக வாழறதுக்கு நாங்கள் எல்லா போராட்டம் செய்ய போகிறோம். சரியா? ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி உங்களுக்கு வளகாப்பு.
சந்தோஷம் தானே? ம் சந்தோஷம். ம் சந்தோஷமா. சந்தோஷமா இருக்கா? ம் வணக்கம் சார். சொல்லுங்க மேடம். உங்க பொண்ணு ஆசைப்பட்ட மாதிரி நாங்க வளகாப்பு நடத்தியிருக்கோம். அவ ரொம்ப சந்தோஷமா இருக்கா. ஆனா இந்த நேரத்துல அவ மிஸ் பண்றது அதிகமா அவங்க அம்மாவும் அப்பாவும் தான். ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க ஃபோன் பண்ணிருக்கீங்க. பொண்ணுகிட்ட பேசணும்னு ஆசைப்படுறீங்களா சார்? என் பொண்ணுகிட்ட என்னமா நான் பேச போறேன்? உங்க அப்பா கிட்ட பேசணுமா? உங்க அப்பா பேசுறாருமா. இவ்வளவு சந்தோஷமா நீங்க ஆசைப்பட்ட மாதிரி வளகாப்பு நடந்துச்சு. அந்த நேரத்துல உங்க அப்பா வேற ஃபோன் பண்ணியிருக்காரு. அப்பா கிட்ட என்ன பேசணும்னு ஆசைப்படுறீங்க? பேசுமா சார். நீங்க பேசுங்க, பொண்ணு கிட்ட பேசுங்க சார். விஜய் சாந்தி இதோ அப்பா பேசுறாருப்பா. அப்பா என்னயா? நல்லா இருக்கியாப்பா? நான் இருக்கிறேன். ஹலோ, நீ நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்கேன்ப்பா. நான் எவ்வளவோ உன்னை கொடங்கையில வச்சு வளர்த்தனேன். கடைசி என்ன பொண்ணு ஒத்துச்சு வேணாம். அதுக்குதான்ப்பா நான் பானை வச்சுட்டு உட்காந்து இருக்கேன். நான் பிள்ளைக்கு படிச்சு அவ கண்ணு முடிச்சு உங்களை எல்லாம் கலந்து கொண்டேன்னு எனக்கு யாரும் நீ ஆளு செடி இல்லாம தானே உங்களை மாத்திக்கிட்டு இருந்தேன். இப்ப நான் பொண்ணு விட்டுட்டியாயா? நான் என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் எந்திரிச்சு எல்லாம் நடக்க முடியல, கொள்ள முடியல. நான் வீட்டுக்கு லேசா இருக்கணும். சார் உங்க பொண்ணு ஆசைப்பட்ட மாதிரி வளகாப்பு நாங்க நடத்தியிருக்கோம். ரொம்ப சந்தோஷமா இருந்தா. ஆனா உங்களை ரொம்ப மிஸ் பண்ணியிருந்தாங்க. கரெக்டான நேரத்துல நீங்க ஃபோன் பண்ணிருக்கீங்க. நான்லாம் அன்னைக்கு என்னோட கூலி வேலை செஞ்சாப்பாம்மா என் வீட்டை பிள்ளைகளை கலந்து போனேன்னே. வேற வழி இல்லை எனக்கு. எந்த ஆளு ஆதரவும் இல்லம்மா. என் பிள்ளைகளை நம்பியிருந்தேன். என் பிள்ளைய என்ன ஏமாத்தி விட்டு இது பண்ணி பிடிச்சி நான் என்னமா பண்ண முடியும்? ஆனா சார் நான் என்ன சொல்றேன்னா, இந்த நேரத்துல அவளுக்கு முக்கியமா தேவை நீங்க அவங்க கூட இருக்கணும், அம்மா அவங்க கூட இருக்கணும். இந்த பொண்ணு நீங்க அவ உங்க வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்படுறாங்க. என் வீட்டுக்கு வந்தாக்கா இங்க என் மயனுக்கு பயமா இருக்குமா? அவன் கண்டாக்கல ஆட்சியே தெரியல. அந்த பிள்ளையோட அண்ணன் கண்டாக்கல அடிக்கிறான். எங்களெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியல. நாங்கெல்லாம் வெளியே போக முடியாம முடியல. இது பாருங்க சார், நீங்க கவலைப்படாதீங்க. அந்த பையனோட நாங்க இந்த பொண்ணை சேர்த்து வச்சுடுறோம். ஆனா இந்த நேரத்துல நீங்க அந்த பொண்ணோட பொண்ணு கூட நீங்க இருக்கணுங்க. அதுதான் அவளோட ஆசை. அந்த ஆசை நிறைவேற்றுங்க. இருக்க முடியும்? நான் படிக்காதவமா. நான் அன்னைக்கு என்னோட கூலி வேலை செஞ்சுதாமா பழப்பேன். நான் என்னமா பண்ண முடியும்? அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க சார். நாங்க இருக்கோம். எங்க டீம் உங்க கூட தான் இருக்கு. ஆனா இப்போ நீங்க யோசிக்க வேண்டியது உங்க பொண்ணை பத்தி மட்டும்தான். என் பொண்ணுக்கு எனக்கு ஒன்னும் வழி இல்லை, வசதியும் இல்லை. எனக்கு பின்தனைக்கு ஆளும் இல்லை. என் பொண்டாட்டி பிறந்த வழியிலையும் இன்னும் ஆதரவு இல்லை. நான் பிறந்த வழியிலையும் ஆதரவு இல்லம்மா. நீங்க கவர்மெண்ட்ல பார்த்து என் பிள்ளைக்கு என்ன ஆதரவு பண்றீங்களோ பண்ணுங்க. கண்டிப்பா செய்வோம் நாங்க. அது எல்லாமே நாங்க செய்வோம். ஆனா இந்த நேரத்துல அவ வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்படுறாங்க. அந்த ஆசையை நிறைவேற்ற முடியுமா? பயமா இருக்குமா? எதுக்குங்க பயந்துக்கிறீங்க? நாங்க அடியோட்டிக்கு தாலும் பரவாயில்லம்மா. அந்த பிள்ளை அடியோட இந்த நேரத்துல அடியோட்டிக்கு ஆகக்கூடாதுமா. அதுக்கு பார்த்து ஏற்பாடு பண்ணுங்கம்மா. இங்க வர கண்டிப்பா எதுவும் நடக்காதுங்க. நீங்க பயப்படுற மாதிரி எதுவுமே நடக்காது. நாங்க உங்க கூட இருக்கோம். ஆனா இந்த நேரத்துல நீங்க வாங்க, உங்க பொண்ணு உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. அதுதான் முக்கியம். நான் இந்த நிலைமைக்கு என் பிள்ளை மட்டும் இந்த மாதிரி நான் என்ன கெடுத்துட்டாப்பான்னு சொல்லியிருந்தேன். நான் உள்ள போனாலும் பரவாயில்ல. அவனுக்கு குடும்பமே காலி பண்ணிட்டு நான் போயிருப்பேம்மா. எனக்கு விவரம் தெரியலன்னா. அதெல்லாம் பணம் வேணாங்க. அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. நாங்க எல்லா முயற்சியும் ஏமா நான் அம்பளாரேன். அவன் கல்லுங்கிறதுனால அவன் என்னெல்லாம் என்ன வேணாலும் பண்ணுவான். அதெல்லாம் இங்க பேச வேணாங்க. நாங்க எங்க ரிப்போர்ட்டர்ஸ் உங்களுக்கு உதவி செய்ய போறாங்க. நீங்க உங்க பொண்ணை மட்டும் உங்க வீட்டுல சேர்த்துங்க. அதுதான் இப்ப முக்கியம். வீட்டுக்கு வர்றத விட அந்த புள்ளைய வீட்டுக்கு அந்த பையன் வந்திருக்காப்லமா. கண்டிப்பா கண்டிப்பா அந்த பையனையும் நாங்க கூட்டிட்டு வரோம். ஆனா முதல்ல பையன் வீட்டுல கொண்டு போய் விடுங்கம்மா. தயவு செஞ்சு உங்களை கும்பிடுறேம்மா. கண்டிப்பா விட்டுடுறோம். ஆனா இப்ப முதல்ல அவ வர வேண்டியது உங்க வீட்டுக்கு தான். உங்க வீட்டுக்கு வந்தாமா என் பிள்ளை வீட்டுக்கு போனாமா. உங்களை கையெடுத்து கும்பிடுறேம்மா. என் பிள்ளை வீட்டுலயே இருக்கட்டுமா. அந்த பிள்ளை எங்கே இருந்துச்சு அங்கேயே இருக்கட்டுமா. உங்களை கையெடுத்து கும்பிடுறேம்மா. என்னால ஒண்ணும் பண்ண முடியாதுமா. சரி சார். நன்றி சார். நன்றி. பாருமா, நீ எதை பத்தியும் கவலைப்பட வேணாம். சரியா? நீங்க ஆசைப்பட்ட மாதிரி மதி அழகன் கூட நாங்க உங்களை சேர்த்து வைக்க போறோம். நீங்க 2 பேரும் சந்தோஷமா வாழ்வீங்க. அதானே நீங்க ஆசைப்பட்டீங்க? சந்தோஷப்பட இப்ப நீங்க ஆசைப்பட்ட மாதிரி வளகாப்பு நடந்துச்சு.
2வது முயற்சி, அவர் கூட நீங்கள் உங்களை சேர்த்து வைக்கணும். அதுக்கு எங்கள் டீம், எங்கள் ரிப்போர்ட்டர்ஸ் உங்கள் கூட வராங்க, ஃபுல் சப்போர்ட் கொடுப்பாங்க. எல்லா முயற்சியும் நம்ம செய்வோம். நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக வாழ்வீங்க. சரியா? சரிங்க, சந்தோஷம் தானே? நேர்களே, இந்த பொண்ணை கூட்டிட்டு எங்க ரிப்போர்ட்டர்ஸ் நாளைக்கு கிளம்ப போறாங்க. ஒரு பெரிய போராட்டம் தான். ஆனா இந்த பொண்ணை மதி அழகன் கூட நாங்க சேர்த்து வைப்போம். இந்த போராட்டத்துல கண்டிப்பா உங்க சப்போர்ட் எங்க கூட இருக்கும். இந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. உங்களால என்ன உதவி செய்ய முடிஞ்சதோ அது இந்த பொண்ணுக்காக நீங்க செய்யணும். இவங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும், சந்தோஷமா வாழணும். இதுதான் எங்க ஆசை. உங்க ஆசீர்வாதம் எங்களுக்கு தேவை. முக்கியமா இந்த பொண்ணுக்கு உங்க ஆசீர்வாதம் தேவை. சோ நேர்களே, வேற ஒரு உண்மையான சம்பவத்தோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். சொல்வதெல்லாம் உண்மை குழு விஜயசாந்தியின் உறவினரின் ஊரான புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கும் நரங்கிப்பட்டிக்கு சென்றோம். விஜயசாந்தி பிறந்து 1 வாரமே ஆன பிஞ்சு குழந்தையை எங்களிடம் காண்பித்தார். குட்டி விரல்களையும் அழகிய கண்களையும் பார்க்கும்போது யாராக இருந்தாலும் உருகி விடுவார்கள். ஜி தமிழ்லேருந்து வந்து வளகாப்பு விட்டு என்னை பஸ்ஸில் ஏற்றி அனுப்பிச்சி விட்டாங்க. அதுலேருந்து பஸ்ஸில் ஏறினதுலேருந்து லேசாக இடுப்பு வலி வலிச்சுக்கிட்டே இருந்துச்சு. நான் யதார்த்தமாக சூட்டு வலின்னு தான் இருந்தேன். கொஞ்ச நேரம் கழித்து, ஒரு 3 மணி நேரம் கழித்து ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. மோடு பழத்தில் வரையிலெல்லாம் வயிற்ற வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்பையும் கேட்டாங்க, எதுவும் ஆஸ்பத்திரியில் சேரலாமா ஏத்தா என்னத்தான்? அப்பையும் சொல்லலை. சரின்ட்டு இங்கேருந்து கந்தரோட்டை பஸ் ஸ்டாண்டுக்கு கொண்டு போய் என்னை இறக்கி விட்டாங்க கண்டக்டர். அதுக்கு அங்கிட்டு நடந்தே பையமுள்ள நடந்தே தான் போனேன். இப்போ ஆஸ்பத்திரி போகலன்னா எனக்கெல்லாம் சேட்டா இல்லை, அழுதுட்டேன் போய். அதுக்கப்புறம் அந்த அண்ணே போய் எங்கள் அண்ணியை கூட்டிகிட்டு வந்தாங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லா சீட்டுமே கேட்டாங்க. ஆனால் சீட்டு என்னோட ஒன்றுமே இல்லை. கந்தரோட்டையிலேருந்து 108க்கு ஃபோன் பண்ணி 108 வந்து அழைச்சிட்டு போனாங்க. அதுக்கப்புறமா பாவத்துக்கு இறக்கப்பட்டு அவங்க தான் கொண்டு போய் என்ன பெரிய ஆஸ்பத்திரியில் சேர்த்தாங்க. டாக்டரும் எனக்கு நல்லபடியாக பிரசவம் பார்த்தாங்க. தஞ்சாவூர் பெரிய ஆஸ்பத்திரியில் தான் பாப்பா பிறந்தா. 2:10 பாப்பா பிறந்துட்டா. ஆராரோ ஆரிரரோ அம்புலிக்க நேரி வரோ தாயான தாய் வரோ தங்கரத தேரி வரோ மூச்சு பட்டா நோகும் வந்து மூச்செடுக்கே முத்தமிட்டே நிழலு பட்டா நோகும் வந்து நிலவடங்க முத்தமிட்டே தூங்காமணி விளக்கே தூங்காம தூங்கு கண். குழந்தையை பார்த்தால் நிச்சயமாக மதியழகன் ஏற்றுக்கொள்வார் என்று தோன்றியது. இருந்தாலும் திருவையாறு உதவி கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு புகார் அளிக்க அழைத்துச் சென்றோம். திருவையாறு அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றோம். உதவி ஆய்வாளர் திருமதி வனஜா அவர்களிடம் விஜயசாந்தி மனு கொடுத்தார். மனுவை பெற்றுக்கொண்டவர் மதியழகனை எப்படியாவது பிடித்து விடுவோம் என்று கூறினார். மதியழகனை தேடும் வரை விஜயசாந்தி மற்றும் அவரது குழந்தையை திருவையாறு அருகே இருக்கும் காப்பகத்தில் தங்க வைக்க முடிவு செய்தார். காப்பகத்தில் விஜயசாந்தி இருப்பது நன்மைதான். இருந்தாலும் கைக்குழந்தையோடு இருக்கும் விஜயசாந்திக்கு அவரின் தாய் தந்தையோடு இருப்பது கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் என்று எங்கள் குழுவினர் அதிகாலை புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே இருக்கும் செட்டிக்காடு கிராமத்திற்கு சென்று விஜயசாந்தியின் தாய் விஜயம்மாள் மற்றும் அவரது தந்தை சின்னப்பன் இருவரையும் சந்தித்து சமாதானப்படுத்தினோம். எங்களின் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு விஜயசாந்தியின் தாய் தந்தை சமாதானமானார்கள். யாரும் மக்கள் மனுச்சு ஆதரவும் கிடையாது எனக்கு. இப்போ நேரடியாக இப்போ பிள்ளைங்க பேர பிள்ளைங்க இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு கூப்பிட்றாங்க. இன்னைக்கு இப்போ 40 நாளைக்கு மேலே ஆக போகுது என் பிள்ளையை பார்த்து. ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். இது கல்ல இருக்க போன வகையில் தான் எனக்கு இந்த பிள்ளை என்கிட்ட உண்மை சொல்லலை. எப்படி தப்பு நடந்துச்சுன்னே தெரியலைங்க. என் பிள்ளையை எப்படி ஏமாத்தினாங்கிறதே கண்டுபிடிக்க முடியலை. அந்த பையன் எனக்கும் தெரியலை, என் பிள்ளை என்கிட்டையும் சொல்லலை. அம்மாவுக்கிட்ட சொல்லியிருக்கணும், அம்மாவுக்கிட்டையும் சொல்லலை. அந்த பொண்ணு
கம்மையாகவே இருந்து வெளியே தெரியாமல் இந்த மாதிரி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு நான் பிள்ளைய வளர்த்து ஒன்று இந்த இதுக்காக விட்டேன் அப்படின்னு தான். அவர்களை அழைத்து கொண்டு திருவையாறு அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு சென்று மதியழகனை பிடிக்கும் வரை விஜயசாந்தியை அவரது பெற்றோர் அவர்களது வீட்டிற்கு அழைத்து சென்று பார்த்துக் கொள்வதாக கூறினோம். உதவி ஆய்வாளர் திருமதி வனஜா காப்பகத்தில் இருக்கும் விஜயசாந்தியை அழைத்து வர ஒரு பெண் காவலரை அவரின் அம்மாவோடு அனுப்பி வைத்தார். காப்பகத்தில் இருக்கும் விஜயசாந்தியை பார்த்த அவரது அம்மா தன் மகளின் நிலையை பார்த்து கதறி அழுதது எல்லோரது கண்களையும் கண்கலங்கச் செய்தது. காவல் நிலையத்தில் காத்துக் கொண்டிருந்த தனது தந்தையை பார்த்தவுடன் விஜயசாந்தி தன்னை அறியாமல் அழுது மன்னிப்பு கேட்டார். அவரது பெற்றோர்களோடு அவரின் சொந்த ஊரான செட்டிக்காட்டிற்கு அழைத்துச் சென்றோம். போகும் வழியில் விஜயசாந்தியின் தந்தை தன் பேத்தியை மடியில் வைத்து கொஞ்சுவதை பார்த்த அவர் சந்தோஷமானார். தன் அக்காவின் வருகைக்காக காத்திருந்த அவரது தங்கை கார்த்திகா ஆரத்தி தட்டுடன் காத்திருந்ததை கண்ட விஜயசாந்திக்கு இன்ப அதிர்ச்சியாக இருந்தது. அவரது கிராமத்து மக்களும் விஜயசாந்திக்கு ஆறுதல் கூறினார்கள். அதேபோல் மதியழகனின் குடும்பத்தாரை சந்தித்து அவர்களை எப்படியாவது சம்மதிக்க வைக்க வேண்டும் என்ற முடிவில் மதியழகனின் சொந்த ஊரான திருக்காட்டுப்பள்ளி அருகே இருக்கும் பவனமங்கலம் கிராமத்திற்கு சென்று அவரது குடும்பத்தாரிடம் மதியழகன் பற்றி விசாரித்தோம். ஆனால் உடல்நிலை முடியாத அவரது அம்மா மதியழகன் எங்கே சென்றார் என்றே தெரியாது என்று கூறினார்கள். விஜயசாந்தியை 3 வருடம் காதலித்து கர்ப்பமாக்கிவிட்டு சட்டத்தின் முன்னால் இருந்து தப்பிவிடலாம் என்ற முடிவில் மதியழகன் இருந்தால் அவருக்கு ஒன்றே ஒன்று மட்டும் நாங்கள் கூற விரும்புகிறோம். உங்களின் வீரம் ஒரு சாதாரண பெண்ணை ஏமாற்ற மட்டுமே பயன்படுமேயானால் உங்களை விட கோழை இந்த பூமியில் யாரும் இருக்க முடியாது. இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் மதியழகன் மற்றும் அவர்கள் குடும்பத்தார் மனம் மாறுவார்கள் என்று நம்புகிறோம். விஜயசாந்தியோடு சேர்ந்து சொல்வதெல்லாம் உண்மை குழு கடைசி வரை போராடும்.